சுப்பு, சாரதா அம்மா மாதிரி ஒரு அம்மா நமக்கு சம்பந்தியா கிடைச்சதெல்லாம் அந்த மகமாயியோட கருணை தான். அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? ஆனா அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்தியா? ஆமா புஷ்பா, அவங்க நிஜமாவே பெரிய மனுஷங்க தான். ரொம்ப தன்மையாவே நடந்துக்கிறாங்க. உங்க 2 பேருக்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேசணும் தான் நான் வந்தேன். என்னடி விஷயம்? சுத்தி வளைக்காம என்னன்னு சொல்லு அனு. அம்மா, நம்ம இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? என்ன சொல்ற? இப்போ உடனே போற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? அனு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ப்ராப்ளம்லாம் இல்லப்பா. ஆனா நம்ம வீட்டுக்கு போகணும்னு தோணுதுப்பா எனக்கு. என்ன அனுமா, நீ போகணும்னு தோணுனா போயிட முடியுமா? இப்ப நாம கிளம்பி போறோம். அவங்க ஏன் கிளம்புறீங்கன்னு கேட்டா எங்களுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அப்படிலாம் சொல்ல முடியாது அனு. அனு, என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? மாயாவை பத்தி சொன்னா கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் பயந்துருவாங்க. அதனால அதை சொல்லாம தான் இங்க இருந்து போய் ஆகணும். ஆனா எப்படி உங்களை கூட்டிட்டு போறது? என்ன யோசிக்கிற அனுமா? அப்பா, எனக்காகப்பா, ப்ளீஸ்பா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. எனக்கு இங்க யாரு மேலயும் எந்த கோவமும் இல்ல. ஆனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா, ப்ளீஸ்பா. அனுமா, எதுக்கு அதுக்கு இவ்வளவு ப்ளீஸ்லாம்? ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனசு போட்டு வாட்டுதுன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால நிச்சயமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாமலாம் வீட்டை விட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நாளை காலையில நம்ம போவோம், எல்லார்கிட்டையும் பேசுவோம், போகணும்னு சொல்லுவோம். அதான் அழகு. நம்மள எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க அவங்க. அவங்க கிட்ட நம்ம மரியாதை குறைய நடந்து கூடாது இல்லையா? இல்லப்பா, என்ன சொன்னாலும் சாரதா அம்மா நம்மள போக விட மாட்டாங்க. அதனாலதான்ப்பா சொல்றேன், நம்ம இப்பவே கிளம்பலாம். அடுத்து அவங்கள பாக்கும்போது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்பா வாங்கப்பா, இப்பவே நம்ம போயிடலாம். என்னடி ஆச்சு உனக்கு? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. புஷ்பா, கொஞ்சம் அவதான் ஏதோ வளர்றானா, நீயும் என்ன சுப்பு யோசிக்கிற? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவ்வளவு பெரிய மனுஷங்கன்னு இப்பதானே பேசிட்டு இருந்தோம். இப்படி அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போறது அவ்வளவு நல்லது இல்ல சுப்பு. நாளைக்கு அவ இங்க வாழ போற வீடு. புஷ்பா, இரு சுப்பு, அவ சின்ன பொண்ணு, மனசு சரியில்லை, உடனே போகணும்னு சொல்றா. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவளுக்கு புத்தி சொல்லாம நீயும் போகணும்னு யோசிக்கிற பாரு, அதுதான் தப்பு. உன்னாலதான் சுப்பு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. புஷ்பா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நானும் அதையே தானே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அனு சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். சரிமா, நம்ம போலாம். ரொம்ப தேங்க்ஸ்பா. புஷ்பா, நீயும் எங்க கூட வரியா இல்ல இங்கே இருந்துறியா? நீங்க இங்க எல்லாமே நான் இங்க எதுக்கு இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு சூர்யா சார் உங்களை திட்டும் போது நானும் அந்த திட்ட சேர்ந்து வாங்கிக்கிறேன். வாங்க போவோம் நம்ம காலனிக்கு. நல்ல அப்பா நல்ல பொண்ணு, உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். சரி வாங்க போலாம். எந்திரி. வாங்கப்பா. லைட் போடு. பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்படி இல்ல இருக்கணும் அப்பானா. அனு, என்னப்பா? இப்ப சொல்லு, ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அவ்வளவு பிடிவாதம் பிடிச்ச? ஐயோ சுப்பு, என்ன சுப்பு இப்போ உடனே இப்படி கேட்டுட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகி கண்ணே மணியே பொண்ணே தேவதேன்னு உன் பொண்ண கொஞ்சிட்டு அப்புறமா மெதுவா கேட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்ட? ஏய் குண்டு புஷ்பா, போய் உன் வேலைய பாரு. நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுமா, அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த பார், அப்பா கிட்ட மறைக்காம எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். சொல்லு. அது அப்பா, எனக்கு ஹோம் சிக் மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதனாலதான் நான் வர சொன்னேன். இப்ப பாருங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. ஏண்டி, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னமோ சொன்னியே, ஓம சிக்கா சீக்கா பொடியா, அந்த சீக்கு வந்துச்சுன்னா உடனே ஓடி இங்க வீட்டுக்கு வந்துருவியா? அம்மா, நீ ஏன் ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணி பேசாதம்மா. ஏன் வந்தா என்ன? ஹோம் சிக்னா வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவை 2 நாள் பாத்துட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போறா. அதுக்கு என்ன? இப்படியே நல்லா ஏத்தி விடு, அவ நல்லா வருவா. பாத்தீங்களாப்பா,
நம்ம வீட்டுக்குள்ள வரவும் நம்ம 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமாயிட்டோம்னு அதுக்குதான் நான் உடனே வரணும்னு சொன்னேன். நான்லாம் அங்கேயே சந்தோஷமா தான் இருந்தேன். இங்க வந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? ஏ அனு, நினைச்ச மாதிரி உன் வீட்டுக்கு வந்துட்டல்ல, பின்னையும் உம்மன் இருக்க. ஆனா இங்க சூர்யா சார் இல்லையே. அது சரி. என்ன புஷ் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? அனு, அலமாரியில மெழுகுவத்தி இருக்கு, எடுத்து ஏத்து. சரிம்மா. மாப்ள வாங்க மாப்ள. நீங்க எப்படிங்க? நாங்க இங்க வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க 3 பேரும் எங்க வீட்ல இருந்து போறத பார்த்தேன். இங்கதான் கண்டிப்பா வருவீங்கன்னு கெஸ் பண்ணேன். நீங்க எப்படி எனக்கு தெரியாம போனீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு தெரியாம இங்க வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. சுப்பு சார், உங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கலையா? அங்க யாராவது உங்களை மரியாதை குறைவா நடத்துனாங்களா? சேச்சா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். எவ்வளவு நேரம் தாங்க சும்மாவே உட்கார்ந்து இருக்குது, போர் அடிக்குது அதான். ஆமாமா, இங்க எவ்வளவு வேலை, வெட்டி முடிக்கிற வேலை. வாடுற பத்தியா? இங்க இருந்தா நீ ஏதாவது அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப, எனக்கு டைம் போயிடும். எத்தனை தடவை சார் உங்களுக்கு சொல்றது? அதுவும் உங்க வீடு தான், உங்க பொண்ணோட வீடு சார். சார் வந்ததுல இருந்து உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க சார். அனுமா என்னமா நீ ஸ்டோர் எடுத்து போடுமா? உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சார், அப்பா சொன்னது ரொம்ப கரெக்ட். எங்க வீட்ல வேலை இருந்தா அத முடிச்சிட்டு அப்படியே ஜாலியா பல்லாங்குழி, தாயம், சீட்டு எல்லாம் விளையாடுவோம். ஆனா அங்க எப்படி சார்? வாட்? பல்லாங்குழி, தாயக்கட்ட, சீட்டா? சூப்பர் அனு. ஆனா நீங்க இதெல்லாம் விளையாடி நான் பார்த்ததே இல்லையே. நீங்க இருக்கிறப்போ எப்படி சார் விளையாட முடியும்? நீங்க போன அப்புறம் விளையாடுவோம். நான் இருந்தா விளையாட மாட்டீங்களா? வாய் 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 வாய். ஐடியா. இப்ப விளையாடுறோம். இப்பவே வாங்க, எல்லாரும் சேர்ந்து ரம்மி ஆடலாம். நிஜமாவா சார்? ஆமா அனு, நான் முன்னாடி விளையாடி இருக்கேன், இப்ப ஆடணும்னு ஆசையா இருக்கு. நான் ரெடி, நீங்க ரெடியா? சூப்பர் சார். அப்பா அம்மா விளையாடலாமா? நான் போய் சீட் எடுத்துட்டு வரேன். ஆனா சார், இதுல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஜெனரல் ரூல்ஸ் தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கார்டை போடு. ஹலோ சார், எங்க வீட்டுக்குன்னு தனியா ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா சார். தோத்தவங்க டான்ஸ் ஆடணும், இல்ல ஏதாவது ஒரு கவிதை சொல்லணும், இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும். இன்ட்ரெஸ்டிங் அனு, ஐ அம் ரெடி. முன்னாடிலாம் இந்த மாதிரி ஏதாவது விளையாண்டுட்டே இருப்போம். இப்பதான் இதுக்கெல்லாம் நேரமே இல்ல. அந்த நேரம் இப்ப வந்துச்சுல, இப்போ விளையாடலாம். மாப்பிள்ளை கூட இருக்கார்ல, அப்புறம் என்ன? ஜெயிச்சிட்டு. ஐயோ, நான் ஃபுல் 80 பாயிண்ட். 5 பாயிண்ட். நான் 10 பாயிண்ட்ஸ் தான். அப்ப நான் தான் இருக்கிறதுலயே அதிக பாயிண்டா? சவால்ல தோக்குறது உனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. ஏய், கவிதை சொல்லு சுப்பு, கவிதை சொல்லு. திடீர்னு கவிதை சொல்லுன்னா எப்படி சொல்றது? நான் என்ன கண்ணதாசனா? புஷ்பா, நீ என் வைஃப், எப்பவுமே என் தலைக்கு மேல தொங்குற நைஃப். ஆனா நீ இல்லனா எனக்கு இல்ல லைஃப். சுப்பு, கவிதை சுத்தமா நல்லா இல்ல, ஆனா நீ சொல்லும் போது நல்லா இருக்கு சுப்பு. என்னம்மா, எங்களுக்கு முன்னாடி ரொமான்ஸா? ஏன் பண்ணக்கூடாதா?
சுப்புனா சுப்புதான். உன் பக்கத்துல உட்கார்ந்தா ஜெயிச்சுட்டே இருக்கலாம் போல நான் இருக்கே. ஜஸ்ட் 10 பாயிண்ட் தான் இந்த தடவை. அப்பா நான் 10 பாயிண்ட் தான்ப்பா. இந்த டைம் நான் ஃபுல் வாங்கிட்டேன். சார் இப்போ உங்க டர்ன். நீங்க தான் கவிதை சொல்லணும். நான் ஒரு உதிரிப்பூவாக இருந்தேன் உங்கள் குடும்ப மாலையில் வந்து சேரும் வரை. மாப்பிள, நீங்க சொன்ன கவிதையில இருந்தே நீங்க எங்க குடும்பத்து மேல எவ்வளவு மரியாதையும் அன்பு வச்சிருக்கீங்கன்னு புரியுது. உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள. ஆமா சார், ரொம்ப நன்றி சார். அட, கவிதைக்கெல்லாம் கூட நன்றி சொல்லுவீங்களா? ஐயோ, இவ்வளவு டைம் ஆயிடுச்சா? உங்க கூட விளையாடுனதுல நேரம் போனதே தெரியல. சரி, நான் கிளம்புறேன். என்ன, உங்களை எங்கேயே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகே, நான் வரேன் சார். சார், வரேங்க சார். மாப்பிள, ஒரு நிமிஷம். அனுமா, நீ அம்மா 2 பேரும் கிளம்புங்க. நாமளும் மாப்பிள வீட்டுக்கே போறோம். என்ன சுப்பு விளையாடுறியா? இப்பதானே அங்க இருந்து வந்தோம். அது கரெக்ட். ஆனா அதை சொல்லும் போதே ஒரு முகத்திலயும் மனசுலயும் எவ்வளவு வருத்தம் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வீடு தேடி வந்துட்டு மாப்பிள வருத்தத்தோட போக கூடாது. அதனால தான் சொல்றேன், நாமளும் இப்ப அவர் கூடயே கிளம்புவோம். அவர் வருத்தமா போகும்போது நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறது நல்லா இருக்குமா? அப்பா. ஆமா அனுமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம 3 பேருமே இப்போ மாப்பிள கூட அவர் வீட்டுக்கு போறோம். உனக்கு இதுல எதுவும் மறுப்பு இல்லையே? சூர்யா சாரை பத்தி நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மாப்பிள நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிட்டு? புஷ்பா, வா கிளம்பு. ம். வா. எல்லாரும் எங்க போயிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க அணு வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். சும்மாதாமா. அணுவுக்கு அவங்க காலனி ஆளுங்களை பார்க்கணும்னு தோணுச்சான். அதான். எல்லாம் எனக்கு தெரியும் சூர்யா. சாரிமா, நான் தான் ஹோம் சிக்கா இருக்குன்னு அப்பாவையும் அம்மாவையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். உங்ககிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு அப்பா எவ்வளவோ சொன்னாரு. சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு நான் தான் சொல்லாம போலான்னு சொன்னேன். தப்பு ஏன் மேலதாமா. சொல்லாம போனது தப்புதாமா. மன்னிச்சிருங்கம்மா. அனு, நீ எப்படி என்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு நான் ஒன்னும் உன்கிட்ட கேக்கலையே. ஆனா நீ போனதுல எனக்கு கொஞ்சம் கோவம்தான். சுப்பு, அனுதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம சொல்றா. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நீங்கெல்லாம் அணுவை கூட்டிக்கிட்டு தனியா போலாமா? ஏன் சூர்யா இங்க உங்களை இருக்க சொன்னான்னு மறந்துட்டீங்களா? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. தப்புதாம்மா. நீங்க சொல்லும் போதுதான் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ அனு ரொம்ப கேட்டாலேன்னு தட்ட முடியாம போயிட்டோம். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுமா, மன்னிச்சிருங்க. மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தைலாம் வேண்டாம் புஷ்பா. அனு எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அவ மேல இருக்கிற அக்கறையினாலதான் நான் இத சொல்றேன். அனு, உன் மேல எனக்கு கோவம்னு சொன்னனே, அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எந்த காரணத்தாலேயோ இங்க இருக்க பிடிக்கலனாலும் நீ இங்க இருந்தாக வேண்டியது ரொம்ப அவசியம். அது எனக்காகவோ இல்ல சூர்யாக்காகவோ கூட இல்ல, உன்னோட பாதுகாப்புக்காக தான். புரியுதா அனு? புரியுதுமா. இப்ப புரியுதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசிச்சு செய்யணும். மீரா, நான் ஒண்ணு தப்பா சொல்லல சார். அனுவோட சேஃப்டிக்காக சாரதாம்மா எவ்வளவு யோசிக்கிறாங்க. ஆனா அனுவோட அப்பா அம்மா என்னடானா, அனு ஆசைப்பட்டான்னு கூட்டிட்டு போயிட்டு வந்ததா ஈஸியா சொல்லிட்டு இருக்காங்க.
இட்ஸ் ஓகே மீரா. அதான் அம்மாவும் சொல்லி அனுவும் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டால. வாய் வார்த்தைக்கு சொன்னா போதுமா சார்? ஆனா அப்படி நடந்துக்கணுமே. நீங்க சொல்லியே அனு கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அததான் செய்வா. பழைய ஃபேக்டரி பக்கம் போகாதன்னு சொல்லி நீங்க அத்தனை தடவை சொல்லியும் கேட்காம அங்க போய் தானே மயக்கம் போட்டு விழுந்தா. திரும்பவும் அப்படி பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் சார் சொன்னேன். நம்ம பழைய ஃபேக்டரிக்கு அனு போனாளா? அது முன்னாடிமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் மீரா? சாரி சார். சாரதாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் ரியலி சாரி சார். மீரா, நான் சொன்னத அனு புரிஞ்சுக்கிட்டா. இனிமே அப்படி செய்ய மாட்டா. ஐயோ அம்மா, நீங்க சொல்லிலாம் கேக்குற டைப் இல்ல அனு. அவ ஒண்ணு நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ஆமா மீரா மேடம், உங்ககிட்ட சேலஞ்ச் போட்டுட்டு எவ்ளோ பெரிய விஷயத்த சாதிச்சு காட்டினா யானு. அத உங்களால மறக்க முடியுமா என்ன? ஹலோ, அது ஒரு ப்ராஜெக்ட். ஆனா இந்த விஷயம் அப்படியா? எதை எதோட கம்பேர் பண்றீங்க? இனஃப் மீரா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பட் அனுவை பொறுத்த வரைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யூ டோன்ட் வரி. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் பையன் அனுவுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றானே, தாலி கட்டிட்டா எங்களெல்லாம் யாருன்னு கேட்பான் போல இருக்கே. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே சூர்யா சார் அனு இப்படி ஆட்டி படிக்கிறாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்வாளோன்னு சாரதாமா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மேம், மத்தவங்கள ஆட்டி படிக்கிற குணம்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. என்ன அப்படி எங்க வீட்ல வளர்க்கவும் இல்ல. மனசுல இருக்கிறத வெளியே சொல்றோம். வெளியே என்ன சொல்றோமோ அதுதான் மனசுல இருக்கும். சில பேர் மாதிரி சொல்றது ஒண்ணு செய்யறதெல்லாம் எங்களுக்கு என்னைக்கும் வராது. அனு, என்னாச்சு உனக்கு? ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். ஆனா நான் சீரியஸா தான் சொன்னேன் மேம். சரிமா, லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க. சரிப்பா. சுப்பு, புஷ்பா, என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ்ல ஒன்னா வேலை பாக்குறவங்க இப்படிதான் பேசிப்பாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. போங்க, போய் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே சூர்யா, குட் குட் நைட். நைட்மா. என்னாச்சு மாயா? ஐயோ, இருமுறீங்களே. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வருவா, இல்ல ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வருவா? என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆனா இன்னொரு தடவை மட்டும் இருமிடாதீங்க. என் இதயமே நின்னு போயிரும் போல இருக்கு. அடப்பாவி. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், சரியாயிடுச்சு. அப்படிலாம் நீங்க சாதாரணமா சொல்லக்கூடாது. உலகத்திலே மோசமான வியாதி இருமல் தான். அதுக்குதான் சொல்றேன், ஏதாவது நீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ். நான் வேணா ஒரு ரெட் ரோஸ் எடுத்துட்டு வந்து தரவா? ரெட் ரோஸா? இருமலுக்கா? ஏதோ உளறிட்டேன்ல. ரெட் ரோஸ் இல்ல, ரெட் கேப்சூல். ரெட் கேப்சூல் எடுத்துட்டு வருவா. எப்பேற்பட்ட இருமலா இருந்தாலும் கேக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சாதாரணமான இருமல். இதுக்கு எதுக்கு ஓவரா பில்டப் கொடுக்கறீங்க? ஓ, சாதாரண இருமல் தானா? நான் கூட அந்த கொடூரமான இருமலோன்னு நினைச்சிட்டேன். போதும் பங்கஜ். பங்கஜ், என்னாச்சு? நான் ஒண்ணு கேட்கலாமா? அது என்ன ஒண்ணு, 4-5 கேக்கலாம். செம்ம காமெடியா பேசுறீங்க நீங்க. ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க. என்னாச்சு பங்கஜ்? எதுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கடன் ஏதாவது வேணுமா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ருபீஸ்ல வேணுமா இல்ல ரிங்கட்ஸ்ல வேணுமா? கடனா? ஹலோ, இது வெக்கங்க. ஓஹோ, இது வெக்கமா? ஆனா நீங்க எதுக்கு என்ன பார்த்து வெக்கப்படணும்?
அது எங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல? இத கேட்கதான் இவ்ளோ பில்டப் பண்ணீங்களா? யா. நான் இன்னும் சிங்கிள் தான். ஆனா ஒரு கரெக்ஷன், கல்யாணம் ஆகலன்னு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்? ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இது வரைக்கும் யாரையும் நான் பார்க்கல. அதான் இப்ப பாத்துட்டீங்களே, இதோ உங்க எதிரிலே நிக்கிறேனே, இன்னும் என்ன மாயா? வெளிப்படையாவே சொல்லலாம் பங்கஜ். எதை நான் வெளிப்படையா சொல்லணும்? நான் தான் உங்க எதிரிலேயே நிக்கிறேனே, இன்னும் என்ன மாயா? கரெக்டா? எப்படிங்க? சூரிய பிரகாஷோட செக்யூரிட்டி ஹெட். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் வரல. என்ன செக்யூரிட்டி ஹெட்டோ என்னமோ. மானத்தையே வாங்குறான் பங்கஜ். என்ன மட்டும் ரிஹர்சல் பண்ண சொல்லுவான். இவன் மாயா முன்னாடி நின்னு இப்படி வளர்றானே ராஸ்கல். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்ன இன்னும் தைரியம் வரலையா? இல்ல, எனக்கு மிரட்டல்ல பேசிதான் பழக்கம். அதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். So cute.